ஓகே, சாரி. அப்ப நாங்க இன்னைக்கு பங்குடைமையில பங்காளர் விலகுறது எப்படி, பங்குடைமையில பங்காளரோட விலகினா அப்படியே எப்படியான பதிவுகள் பதிவு செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி பேசணும். சரியா? ஓகே, அதை நாங்க குயிக்கா வேகமாக பேசிட்டு பாக்குற கேள்வி செஞ்சுட்டு நாங்க இந்த பங்குடைமையில பங்காளர் சேரல் விலகல முடிச்சிடலாம் என்ன நினைக்கிறேன். சரி, பங்குடைமையில பங்காளர் சேரல் விலகல், பங்குடைமையில பங்காளர் சேரல் விலகல்ல பங்குடைமையில பங்காளர் சேரல் தொடர்பான விஷயங்களை நாங்க கடைசி கிளாஸ்ல பாஸ்ட் கேள்விகளோட பேசி, பங்குடைமையில பங்காளர் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல பங்குடைமையில இருந்து ஒரு பங்காளர் பங்குடைமையில இருந்து விலகி போறாரு, பங்குடைமையில இருந்து பங்காளர் பங்குடைமையில இருந்து விலகி போறாரு. சரியா? அப்படி இருந்தா பங்குடைமையினுடைய கணக்கறிக்கைகள் எவ்வாறு செய்யும், பங்குடைமையினுடைய கணக்கறிக்கைகள் எவ்வாறு செய்யும். பங்காளர் லீவ் ஆகும், பார்ட்னர்ஷிப்ல வந்து பார்ட்னர்ஸ் லீவிங் ஃப்ரம் த பார்ட்னர்ஷிப், பார்ட்னர்ஸ் லீவிங் ஃப்ரம் த பார்ட்னர்ஷிப் வந்த ஒரு பங்குடைமை இருந்து பங்காளர் ஒருத்தர் விலகி செல்றாராக இருந்தா எப்படி நாங்க எங்களுடைய கணக்கறிக்கைகளை தயாரிக்கிறது என்றதான் நாங்க இன்னைக்கு பேச போற பாடம். சரி, பங்குடைமையில பங்காளர் ஒருத்தர் விலகுறாரு அப்படின்னா எங்கட பங்குடைமையில உள்ளது பொதுவாக 3 பங்காளர் வந்து ஒரு பங்காளர் விலகிற மாதிரி பதிவு செய்ய வரும். 3 பங்காளர்கள் இருக்கிறாங்க, அதுல ஒரு பங்காளர் பங்குடைமையை விட்டு விலகி செல்றார். ஒரு பங்காளர் பங்குடைமையை விட்டு விலகி செல்றாராக இருந்தால் எப்படி கணக்கறிக்கைகள் தயாரிக்க வேண்டி வரும் என்பதுதான் நாங்க பேச போற தலைப்பு. இப்ப பங்குடைமையில பங்காளர் சேரும் பொழுது பங்காளருக்கு விரும்பிய திகதியில் சேரலாம். ஆனா நாங்க பேசினோம் எங்கட அக்கவுண்டிங்ல உங்களோட சிலபஸ்ல வருடத்தினுடைய ஆரம்ப திகதி வருடத்தினுடைய இறுதி திகதி இந்த 2 திகதியிலையும் தான் பங்காளர் ஒருத்தர் சேர்ந்த மாதிரி அவங்களுக்கு கேள்வி வரும். அதே போல பங்குடைமையிலிருந்து ஒரு பங்காளர் விலகிறால் பங்குடைமையிலிருந்து ஒரு பங்காளர் விலகி செல்வதாக இருந்தாலும் பங்குடைமையில ஆரம்ப திகதி வருட ஆரம்பம் அப்படி இல்லைன்னா வருட இறுதியில விலகிற மாதிரி தான் கேள்வி வரும். வருட ஆரம்ப திகதி வருட இறுதி திகதியில மட்டும் தான் விலக ஓணுமான்னு கேட்டா இல்ல, பங்காளர்ல பங்குடைமையில பங்காளருக்கு எப்ப தேவையோ அப்ப விலகலாம், அதுல பிரச்சனை ஒன்று இல்லை. ஆனா உங்களோட கணக்கறிக்கைகளை செய்ய போல அட்வான்ஸ் லெவல் அக்கவுண்டிங்ல பேப்பர்ல வரக்கூடிய நேரத்துல ஒன்று ஆரம்ப திகதி அப்படி இல்லை என்றால் இறுதி திகதியில பங்குடைமையிலிருந்து பங்காளர் விலகின மாதிரி கணக்கறிக்கைகள் செய்ய வேண்டி வரும். உதாரணமாக சொல்ல போனா உங்களுக்கு தரக்கூடிய நிதியாண்டு 1/4/2024 ஆரம்பிச்சு 31/3/2025 முடிகிற நிதியாண்டு. 1/4/2024 ஆரம்பிச்சு 31/3/2025 முடிகின்ற நிதியாண்டு தான் உங்களோட ஃபைனல் பேப்பருக்கு வரக்கூடிய நிதியாண்டு கேள்வி. அப்ப 1/4/2024 என்பது வருடத்தினுடைய ஆரம்ப திகதி, வருடத்தினுடைய ஆரம்ப திகதி. இந்த வருடத்தினுடைய ஆரம்ப திகதியில பங்குடைமையிலிருந்து பங்காளர் விலகலாம். அப்படி இல்லைன்னா வருடத்தினுடைய இறுதி திகதியில பங்குடைமையிலிருந்து பங்காளர் விலகலாம். இந்த 2 முறைதான் உங்களுக்கு இருக்கிறது. இடையில பங்காளர் விலகிற மாதிரி எல்லாம் வரப்போறது இல்லை. நீங்க அண்மை காலங்கள்ல எந்த பாஸ்ட் பேப்பரை புரட்டி பார்த்தாலும் சரி, நீங்க இந்த 2 முறைகளை தவிர பங்காளர் விலகல வேறு எந்த முறையையும் நீங்க காணலாது. சில நேரங்கள்ல சில இடங்கள்ல நீங்க படிச்சிருக்கலாம் இடையில விலகிற மாதிரி இல்லை, அப்படி உங்களோட சிலபஸ்ல இல்லை, ஆரம்ப கால சிலபஸ்ல இருந்துச்சு. அப்படின்னா 2 வருமான கூற்று, 2 நிதிநிலைமை கூற்று, அப்படி 2 நடைமுறை கணக்கு, 2 மூலதன கணக்குன்னு செய்ய வேண்டி வரும். ஒவ்வொன்றிலையும் 2 செட் செய்ய வேண்டி வரும். விலகிறதுக்கு முன்னால ஒன்று விலகினத்துக்கு புறம் ஒன்று அந்த வருஷத்துக்கு சொல்லி 2 செட் செய்ய வேண்டி வரும். அப்படி அவங்கள சிரமப்படுத்த போறது இல்லை இந்த பேப்பர். சரியா? அதான் உங்களுக்கு பங்குடைமையிட பங்காளர் விலகின ப்ரொசீஜர் தெரியுமான்னு அவன் செக் பண்ண போறோம், செக் பண்றதாக இருந்தா. அப்படின்னா எப்படி நாங்க அதை பதிவு செய்யும். அப்ப நாங்க ஆரம்பத்துல பங்குடைமையில பேசின மாதிரி பங்குடைமையிலிருந்து பங்காளர் விலகும் பொழுது முதலாவது நாங்க யோசிக்க வேண்டியது பங்குடைமையிலிருந்து பங்காளர் எந்த திகதியிலிருந்து விலகி செல்றார். வருட ஆரம்ப திகதியில விலகி செல்றாரா, அப்படி இல்லைன்னா வருட இறுதி திகதியில விலகி செல்றார். ஏனென்றால் வருட ஆரம்ப திகதியில விலகினா அதற்கு ஒரு மாதிரி நீங்க கணக்கீடு செய்ய வேண்டியிருக்கும். வருட இறுதி திகதியில விலகினா அதற்கு இன்னும் ஒரு மாதிரி கணக்கீடு செய்ய வேண்டியிருக்கும்.
வருட ஆரம்ப திகதியில விலகுறது, வருட இறுதி திகதியில விலகுறது. அதை நீங்க சரியாக பார்த்துக்கணும். பெரும்பாலும் 2024 தவிர மத்த பாஸ் பேப்பர்ல எல்லாத்துலயும் பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட பங்குடைமை 5வது கேள்வியில ஆன பகுதியில வரக்கூடிய அந்த கேள்வியில நீங்க கடைசி சீராக்கத்துலதான் பங்குடைமையில பங்காரர் சேர்றாரா விலகுறாரா என்றது குறிப்பிட்டிருப்பார். அப்படி சேர்றாராக இருந்தா எந்த திகதியில சேர்றது, எந்த திகதியில விலகுறாருன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் 2024 பாஸ் பேப்பர்ல நாங்க பார்த்தோம், ஆரம்பத்திலேயே அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, பங்காளர் சேர்ற விலகல் சொல் தொடர்பாக. அப்ப பங்குடைமையில பங்காளர் சேர்ற விலகல் அதை முதலாவது பார்க்கணும். பங்குடைமை செய்ய ஸ்டார்ட் பண்ணா நாங்க தீர்மானிக்கணும், பங்குடைமையில பங்காளர் சேர்றாரா விலகல். சேர்ந்தா அதற்கான ப்ரொசீஜரை நாங்க பார்த்திருக்கோம். விலகுறாரு அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா பங்குடைமையிலிருந்து ஏபிசி 3 பேர் பங்காளராக செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஒருத்தர் பங்குடைமையிலிருந்து விலகி போறாரு. இப்ப ரெக்கார்டிங்ஸ் எப்படி என்றதை நாங்க பார்ப்போம். அப்ப ரெக்கார்டிங்ஸ் பார்க்கப்படும். முதலாவது நாங்க தீர்மானிக்கணும் எந்த திகதியில விலகுறாங்க. ஆரம்ப திகதியிலே இருந்து அது முக்கியம். ஆரம்ப திகதியில விலகி செல்றாரா, இறுதி திகதியில விலகி செல்றாரா என்றதை நீங்க பார்க்கணும். அது ஆகும். அப்ப நாங்க யோசிப்போம், வருட ஆரம்ப திகதியில விலகினா என்ன செய்யுது. வருட ஆரம்ப திகதியில விலகினா வருட ஆரம்ப திகதியில பங்குடைமையிலிருந்து ஒரு பங்காளர் விலகி செல்றாராக இருந்தா பதிவுகள் எவ்வாறு வரும். சரியா? வருட வருட ஆரம்பம் என்ன, முதலாவது பிள்ளைகள் பங்காளர் பங்குடைமையிலிருந்து விலகி சென்றவரை விலக்கி விட்டுட்டு தான் நாங்க கணக்கறிக்கைகளை செய்ய ஆரம்பிக்கும். ஏனென்றா ஏபிசி 3 பேர் பங்குடைமை இருக்கிறாங்க. ஏபிசி 3 பேர் பங்குடைமை இருக்கிறாங்க. 2024 4ஆம் மாதம் 1ஆம் தேதி பங்குடைமை வருட ஆரம்பமாகுது. 2025 3/31 தேதி முடிவடைந்தா இந்த திகதியில சி என்ற பங்காளர் விலகிறாரா என்றால் அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய முழு வருடத்திலையும் ஏ கமா பி என்ற பங்காளர்கள் மட்டும்தான் பங்குடையில இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு தான் இந்த வருஷத்தினுடைய லாபங்கள் எல்லாம் கொடுக்கப்படும், சிக்கு கொடுக்கல. அப்ப சி இந்த வருடத்தினுடைய நிதி அறிக்கைகளை தயாரிக்கணும். முதலாவது சிஏ பங்குடைமையிலிருந்து விலக்கி முடிச்ச பிறகுதான் இந்த வருஷத்துக்கான நிதி அறிக்கைகளை தயாரிக்கிறதுக்கு நீங்க முற்படணும். அப்ப நாங்க பேசுவோம் பாருங்க. சரியா? பங்குடைமையில பங்காளர்ல முதலாவது விளக்குறது எப்படி. அப்ப முதலாவது ஸ்டெப் வருட ஆரம்பத்துல பங்காளர் விலகுனாக இருந்தா முதல் படிமுறை என்னன்னா பங்காளரை பங்குடைமையிலிருந்து விலக்கும் நடவடிக்கையில ஈடுபடும். பங்குடைமையில பங்காளரை விலக்கும் நடவடிக்கையில ஈடுபடும். பங்காளரை பங்குடைமையிலிருந்து ஃபுல்லா அகற்றி கொடுக்குறது. சரி, அவ பங்காளரை பங்குடைமையிலிருந்து அகற்றுறதாக இருந்தா எப்படியான கணக்கறிக்கைகளை நீங்க செய்யணும். சரி, நாங்க பார்ப்போம். எனக்கு 2 நிலை தான் எழுதிக்கிறீங்க. சரியா? நான் சொல்லுவோம் ஏ பி சி, ஏ பி சி, ஏ பி சி, ஏ பி சி. இதை சொல்லுவோம் மூலதன கணக்கு. மூலதன கணக்கு இதெல்லாம் சொல்லுவோம் நடைமுறை கணக்கு. ஏபிசி மூலதன கணக்கும் நடைமுறை கணக்கும் உங்களுக்கு தரப்படும். சரியா? ஏபிசியினுடைய மூலதன கணக்கு, ஏபிசியினுடைய நடைமுறை கணக்குகள் உங்களுக்கு தரப்பட்டு இப்ப ஏபிசியினுடைய மூலதன கணக்கு மீதி நாம சொல்லுவோம் ஆரம்ப மீதி இவருக்கு 1000, இவருக்கு 800,
இவரு கரணம். நடைமுறை கணக்கு மீதி சொல்லுவோம். ஆரம்ப மீதி இருந்து 300, 200, 400 இப்படி நடைமுறை கணக்கு மீது இருந்தது. இவங்க சொல்றாங்க பழைய பங்காளர்களுக்கு இடையில லாப நட்ட விகிதம் 3க்கு 2க்கு 1. 3 பேரும் ஏபிசி என்றவங்க லாப நட்டங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க 3க்கு 2க்கு 1 விகிதத்தின் அடிப்படையில். 3க்கு 2க்கு 1 விகிதத்தின் அடிப்படையில தான் லாப நட்டங்களை பகிர்வு செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ஓகே, 3க்கு 2க்கு 1 அடிப்படையில் லாப நட்ட விகிதங்களை பகிர்வு செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்குரிய நன்மதிப்பாக சொல்றாங்க 12 லட்சம். நன்மதிப்பு அண்ணன் நாங்க போன கிளாஸ்ல தெளிவாக பேசினோம். ரிவிஷன் நாங்க பேசியிருக்கிறோம். 12 லட்சம் நன்மதிப்பு. 12 லட்சம் நன்மதிப்பு சொல்லப்பட்டிருக்கு. 12 லட்சம் நன்மதிப்புன்னு சொல்லி சொன்னால் புதிய லாப நட்ட விகிதம் சொல்றான் 7. 1க்கு 1 15. 2 பேரும் ஏயும் பியும். சி தான் விலக போற பங்கு. சி விலக போறாரு. வருட ஆரம்பத்திலேயே விலகி செல்ல போறாரு. வருட ஆரம்பத்திலேயே விலகி செல்ல போறாரு. இதான் விஷயம், வேறொன்றும் அல்ல. இப்ப நாங்க இதை ரெக்கார்டிங் பண்றோம். ஒரு பங்காளர் விலகுறதாக இருந்தா முதலாவது செய்ய வேண்டிய வேலை அவரது நடைமுறை கணக்க மூடணும். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒரு பங்காளர் விலகுறதாக குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். பங்காளர் விலகல்ல, வருட ஆரம்பத்துல பங்காளர் விலகு. வருட ஆரம்பத்துல பங்காளர் விலகல்னா முதலாவது ஸ்டெப் விலகுறதுக்கான நடைமுறைகளை, விலகுகிறதுக்கான கணக்குகளை செஞ்சு முடிச்சிடணும். விலகுறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சு முடிச்சிடணும். பங்காளரை விலக்கு, அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்ப அந்த பங்காளரை விலக்குறதுக்கு முதலாவது செய்ய வேண்டிய வேலை பங்காளர்களுடைய நடைமுறை கணக்க சமப்படும், மூடு. பங்காளருடைய நடைமுறை கணக்கு 400 இருக்குது. கொஞ்சம் இடம் கொடுது. வேணும்னா சமப்படுத்தும் பொழுது இந்த 3 பேரையும் ஒரே நேரத்துக்கு சமப்படும். இவங்க 2 பேருடையும் இந்த வருடத்தினுடைய கொடுக்கல் வாங்க பதிவு செய்யப்படவில்லை. பதிவு செய்யப்பட ஓடும் என்பது இடம் விட்டு இவருக்கும் இடத்தை விட்டு 3ஐயும் ஒரே நேரத்துக்கு வந்து சமப்படுத்தணும். 3க்கும் நாங்க சமப்படுத்துற கோடு அடிச்சுக்கிறோம். ஆனா இவங்க 2 பேருக்குமான கொடுக்கல் வாங்கல் இன்னும் பதிவு செய்யப்பட இல்லை. அந்த வருஷத்துக்குரிய கொடுக்கல் வாங்கல் பதிவு செய்யப்படும். அப்ப 400 இங்க போட்டுட்டு அதுக்கு நேரம் இங்க எடுத்து அந்த 400 இங்க போட்டுட்டு இங்க 400 இப்ப வருது. அதாவது என்னுடைய வரவு பக்கம் ஷார்ட் ஆகுது. வரவு பக்கம் 400 ஷார்ட் ஆகுது. அந்த இடத்துல இப்ப 400 வைக்கணும் என்னன்னு போட்டுன்னா மூலதன கணக்கு. அப்ப இங்க 400 வச்சு அதை எடுக்கணும் மூலதன கணக்கினுடைய செலவுக்கு. இங்க எழுதணும் நடைமுறை கணக்கு 400. நடைமுறை கணக்கு 400. அப்ப நடைமுறை கணக்க மூடி மூலதன கணக்குக்கு கொண்டு போகணும். அதுதான் முதலாவது. அப்ப செலவு பக்கம் நடைமுறை கணக்கினுடைய மீதி இருந்தா அந்த செலவு பக்கம் உள்ள மீதிய 2 பக்கமும் போட்ட பிறகு வரவு பக்கத்துல ஷோட் உண்டாகும் கட்டாயம். ஏன்னா வரவு பக்கத்துல 400 கீழே வரும் போல மேல 400 போடும். அப்ப நடைமுறை கணக்குக்கு அந்த மீதிய வரவு வச்சு அதை கொண்டு போயிட்டு செலவு வைக்கணும் மூலதன கணக்கு. அதான் முதலாவது ஸ்டெப். நடைமுறை கணக்கினுடைய மீதி செலவு மீதியாக இருந்தால் நடைமுறை கணக்குக்கு வரவு வைத்து மூலதன கணக்குக்கு செலவு வைக்க வேண்டும். இது முதலாவது ஸ்டெப். அப்ப நடைமுறை கணக்கு வரவு மூலதன கணக்கு. அப்படி இல்லை, வரவு மீதியாக ஒரு வேலை இருந்தா நடைமுறை கணக்கு மீதி வரவு மீதியாக வரவு மேலும் செலவு மீதியாக வரவு மேலும். ஒருவேளை வரவு மீதியாக இருந்தா நடைமுறை கணக்கிற்கு செலவுக்கு பதிவு செய்து மூலதன கணக்கிற்கு வரவுக்கு கொண்டு வரணும். அப்ப இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நடைமுறை கணக்கு ஒரு செலவு மீதி. ஆகவே நடைமுறை கணக்கினுடைய வரவுக்கு வச்சு நாம் மூலதன கணக்குடைய செலவுக்கு முதலாவது ஸ்டெப் முடிஞ்சு. ரெண்டாவது ஸ்டெப் நன்மதிப்பு சீராக்கம் செய்யும். ரெண்டாவது ஸ்டெப் நன்மதிப்பு சீராக்கம் செய்யும். வேறொன்றும் அல்ல. நன்மதிப்பு சொன்னோம் 12 லட்சம். 12 லட்சம்
ஆரம்பத்துல 3 பேர் இருக்கிறாங்க, 3 பேருக்கும் கொடுக்கணும். இப்ப இருக்கக்கூடிய 3 பேருக்கும் கொடுக்கணும். எப்படி கொடுக்கிறது? 1200 6 பகுதிகளாக பிரிச்சு 3 பகுதி 6 பகுதியா பிரிச்சா ஏன்னா மொத்தமாக இருக்கிற போர்ஷன் 6, 3 2 5 5 மட்டும் 6 பகுதி 6 பகுதிகளாக பிரிச்சா ஒரு பகுதி 200 வரும். அதுல 3 பகுதியை ஏ என்றவருக்கு கொடுக்கணும். நன்மதிப்பு கொடுக்கணும். ஏ என்றவருக்கு 600 கொடுக்கணும். பி என்றவருக்கு 6 பகுதியாக பிரிச்சதுல 2ஆக பிரிச்சு 400 கொடுக்கணும். அதே போல சி என்றவருக்கு 6 பகுதியாக பிரிச்சு வரக்கூடிய ஒரு பகுதியை கொடுக்கணும் கட்டாயம். அப்ப 600 400 200 1200. அப்ப பழைய விகிதத்தின் படி மூலதன கணக்குல செலவு வச்சு 3 பேருக்கும் கொடுத்துடணும். அவங்க 3 பேரும் உழைத்த நன்மதிப்பு, ஆகவே அவங்க 3 பேருக்கும் கொடுக்கிறோம். இப்ப அந்த நன்மதிப்பை அனுபவிக்க போறவங்க ஏயும் பியும் சம விகிதத்துல, ஆகவே அந்த நன்மதிப்பை அவங்க 2 பேருக்கிட்ட இருந்து திரும்ப வாங்கி எடுக்கணும். மூலதன கணக்குக்கு வரவுக்கு வைக்கணும். நன்மதிப்பு என்று சொல்லி 600 வரவுட வைக்கணும். 600 என்று வரவுட வைக்கணும். அறநூறு சொல்லி வரவுல வைக்கணும். 600 வரவுல வைக்கணும். அப்ப இந்த இடத்துல பாருங்க, நன்மதிப்பு என்பது பழைய விகிதத்தின்படி நாங்க செலவுல வச்சோம். ஏன்னா பழசாக இருக்கிற 3 பேருக்கும் நன்மதிப்பை கொடுக்கும். ஒரு பங்காளருக்கு ஏதாவது கொடுக்கணும் என்றா அவருடைய கணக்குல செலவுல வைக்கும். அப்ப அவர்களுக்கு இந்த வாங்கணும்னா வரவுல வைக்கும். வாங்கி எடுத்து முடிஞ்சாச்சு. இப்ப நன்மதிப்பு சீராக்கம் அவ்வளவு. நாங்க பங்காளர் சேரும் பொழுதும் நன்மதிப்பு சீராக்கத்துல பழைய விகிதத்தின்படி மூலதன கணக்குல செலவுதான் மிச்சம். பங்காளர் விலகும் பொழுதும் பழைய விகிதத்தின் அடிப்படையில மூலதன கணக்குல வரவு மிச்சம். சேரும் பொழுதும் அதே மாதிரிதான், விலகும் போதும் அதே மாதிரிதான். பழைய விகிதத்தின்படி செலவு, புதிய விகிதத்தின்படி வரும். அதுல வித்தியாசம் ஒன்று இல்லை. சரிதானே? ஓகே. அப்ப இப்ப நாங்க பார்ப்போம், 3 முடிச்சாச்சு. 2 விஷயம் முடிச்சாச்சு. ஒன்று நடைமுறை கணக்கு மூடி மூலதன கணக்குக்கு மாத்தியாச்சு. 2வது ஸ்டெப் எங்களுடைய நன்மதிப்பு சீராக்கத்தை செஞ்சு முடிச்சாச்சு. 3வது ஸ்டெப் பவருக்கு தேவையான கொடுத்து அனுப்பிடுவாங்க. மூலதன கணக்கை சமப்படுத்த மூலதன கணக்கை சமப்படுத்தணும். 1600 1200 1200 1600 1200 1200. இவங்க 2 பேருக்கும் மீறி செல்வது எடுக்கலாம். 1200 600 போனால் 1000, 1200 600 போனால் 600. மீதி வந்ததும் எடுக்கலாம் 1000 600. ஆனா இவருக்கு கொடுக்க வேண்டிய தொகை தொடர்பாக உங்களோட அந்த தரக்கூடிய கணக்குல சொல்லி இருப்பான் எப்படி கொடுக்கிறது. சில நேரங்கள்ல சொல்லி இருப்பான் காசு கொடுப்போம் நாங்க 400, மீதி கடன் என்று சொல்லி இருந்தால் கடனுக்கு மாற்றி 800. சும்மா சொல்லிடுறான், அவன் கணக்குல சொல்லி இருக்கிற மாதிரி நீங்க செய்யும். எப்படி கொடுக்குறேன்னு சொல்றான். காசு 400 கொடுத்தோம், மிகுதிய கடனுக்கு மாத்துறோம். அப்ப காசுன்னு போட்டு 400, மொத்தமாக கொடுக்க வேண்டிய தொகை 1200. ஆகவே பேலன்ஸ் 800 கடனுக்கு மாறும். வருட ஆரம்பத்துல இந்த பங்காளர் விளைகிறதுனால வருடம் முடிய கொள்ள கட்டாயம் இந்த 800க்கு 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டத்தின் 42வது பிரிவுக்கு அமைவாகும். ஜெயினப் கணக்கை வரவில்லை. நடைமுறை கணக்குல நாங்க பீல வரவுல வைக்கல. மூலதன கணக்குல வரவுல வச்சோம். நன்மதிப்பு 2வது 1200 நன்மதிப்பு,
அந்த 1200 சமமாக பிரிச்சு 2 பேருக்கும் வரவு நடைமுறை கணக்குல எந்த ஒண்ணும் வைக்கல. ஏன்னா பழைய விகிதத்தின்படி நான் புதிய விகிதத்தின்படி வரவு வைக்கிறோம் வாங்க ஒரு நன்மதி அந்த அடிப்படையில தான் வச்சோமே ஒழிய அதாவது நடைமுறை கணக்குல வரவு வைக்கல. கேள்வி கேட்கப்பட்டிருக்குது நடைமுறை கணக்குல 600 பிக்கு ஏன் வைக்கப்பட்டிருக்குது. வீட நடைமுறை கணக்குல எந்த ஒன்று வைக்கப்படல. மூலதன கணக்குல தான் வரவுல வைக்கப்பட்டிருக்குது 600. என்ன காரணம் என்று கேட்டா அது நன்மதிப்பு சீராக்கம். நன்மதிப்பு சீராக்கத்தின் அடிப்படை. சரியா? ஓகே. அப்ப இந்த அடிப்படையில 800 கடனாக ஆக்கினா 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டத்தில் 42ஆம் பிரிவுக்கு அமைவாக கட்டாயம் 5% வட்டி கொடுத்தே ஆகணும். அப்ப வட்டி தொடர்பாக எந்த சீராக்கமும் சொல்லல் என்றாலும் கூட வருட ஆரம்பத்தில விலகி ஒரு பங்காளர் தனக்கு வரவேண்டிய தொகையை கடனாக விட்டு சென்றிருந்தா நீங்க கட்டாயம் வட்டியை கல்குலேட் பண்ணி செலவுல காட்டிட்டு நிதிநிலைமை கூற்று செய்வீர்களாக இருந்தால் நிதிநிலைமை கூற்றுல நடைமுறை பொறுப்புல பங்காளர் கடனுக்காக செலுத்த வேண்டிய வட்டி விலகிய பங்காளரின் கடனுக்காக செலுத்த வேண்டிய வட்டின்னு போட்டு காட்டும் 5%. அவன் ஒரு சதவீதத்தை தாரானண்டா அதுல நீங்க சொன்னீங்கடா ஒண்ணுமே தரல, ஒப்பந்தத்துல சொல்லவும் இல்லை, கணக்குல சொல்லவும் இல்லை. ஆனா பங்காளர் ஆரம்பத்துல விலகி ஒரு தொகையை கடனாக விட்டு சென்றிருக்கிறாரு அப்படின்னா கட்டாயம் சட்டத்தின்படி நீங்க வட்டி போட்டேதான் ஆகணும். இல்லாட்டி கணக்கு பிழையாகும். இல்லாட்டி கணக்குல பிழைகள் ஏற்படலாம். நீங்க வட்டியை கொடுத்துதான் ஆகும். சரியா? அப்படி இல்லைன்னா கணக்குல நீங்க செஞ்ச கணக்கு பிழை. அதான் விஷயம். அப்ப உங்களோட கணக்கு நீங்க செஞ்ச கணக்கு சரியாகணும்டா கட்டாயம் நீங்க வட்டி கொடுக்கணும். வட்டி கொடுக்கலன்னா நீங்க செஞ்ச கணக்கு பிழை. நீங்க செஞ்ச கணக்கு பிழை என்பதுதான் விலகுற விஷயம். சரி, அப்ப பாருங்க பங்காளரை ஃபர்ஸ்டுக்கு விளக்குறோம். பங்காளர் ஃபர்ஸ்டுக்கு விளக்குறோம். அப்ப முதலாவது நடைமுறை நடைமுறை கணக்கு மூடி மூலதன கணக்குக்கு மாற்றினோம். இரண்டாவது நடைமுறை செஞ்சோம் எங்களுடைய நன்மதிப்பு சீராக்கம் செஞ்சோம். மூணாவது நடைமுறை செஞ்சோம் அவருக்கு கொடுக்க வேண்டிய தொகையை கணக்குல சொன்ன மாதிரி பிரிச்சு கொடுத்தோம். விலைக்கு முடிஞ்சாச்சு. இப்ப போறவர் வைத்தாச்சு. பேலன்ஸ் 2 பேர் தான். இப்ப நாங்க அவங்க 2 பேருக்கும் வருமான கூற்று செஞ்சு லாப பகிர்வு கூற்றுல பங்காளருக்கான சம்பளம் கொடுக்க வேண்டிய இந்த சம்பளம், மூலதன வட்டி கொடுக்க வேண்டிய மூலதன வட்டி, அதுக்கு பின்னால லாபங்கள் அந்த 2 பேருக்கும் மட்டும் சமமாக பிரிச்சு நடைமுறை கணக்கு கொண்டு வந்து போட்டு நடைமுறை கணக்கு சுமப்படுத்தி விட்டீங்கன்னா வேலை முடியும். அதுதான் பங்காளர் ஆரம்பத்துல விலகினா செய்ய வேண்டிய விஷயம். கிளியரானு பாருங்க. டவுட் இருக்குதா? டவுட் இருந்தா கேளுங்க பாப்போம். Any doubts? எல்லாருக்கும் கிளியரா? கிளியர் இருந்தா கிளியர் செக் பாக்ஸ்ல போடுங்க பிளீஸ். எனக்கு விலகு உங்களுக்கு கிளியரா இல்லையா? கிளியர்னு சொல்லி போட்டிருக்கிறீங்க. டவுட்ஸ் இருந்தா டைம் கேளுங்க. இதுதான் டவுட்னு சொல்லி டவுட்ஸை கிளியர் பண்ணி விடுது. சரிதானே? சரி, அப்ப நாங்க அடுத்தது பங்காளர் வருட இறுதியில விலகினால், பங்காளர் வருட இறுதியில விலகினா எப்படி கணக்கறிக்கைகளை தயாரிக்கலாம் என்பதை பேசுவோம். பங்காளர் வருட இறுதியில விலகினா எப்படி கணக்கறிக்கைகள் தயாரிக்கப்படும், எப்படியான கணக்கறிக்கைகள்
தயாரிக்கப்படும் என்பதை நாங்க பேசுவோம். சிம்பிள், ஒரு விஷயமும் இல்ல, கொஞ்சம் வித்தியாசப்படும் நாங்க செய்யற நடைமுறை, அவ்வளவுதான். ஒரு பெருசா ஒன்றும் செய்ய போறதில்ல, கொஞ்சம் நடைமுறை வித்தியாசமா, வேற ஒன்றும் நாங்க செய்ய போறது இல்ல. சரியா? பங்காளர் வருட இறுதியில் அறிமுகத்தினால் பங்காளர் வருட இறுதியில விலகினார்னு சொல்லி சொன்னா, எப்படி நாங்க கணக்கறிக்கைகள் தயாரிப்பு பிள்ளைகள் நல்லா பாருங்க. விஷயம் லேசி. 3 பேரும் வருஷ கடைசி வரைக்கும் விதிப்பாங்க. ஏயும் பியும் சியும் இந்த வருடத்தின் கடைசி வரைக்கும் விதிக்க போறாங்க. அப்ப இந்த வருடத்திற்குரிய லாபங்கள், நட்டங்கள், இந்த வருடத்துடைய அனைத்து விஷயங்களும் எங்கட 3 பேருக்கும் கொடுக்கப்படும். தனியா ஒருத்தருக்கு போயிட்டு சேரையில 3 பேரும் விதிக்க போறோம். அப்ப நாங்க என்ன செய்யணும்னா, வருட இறுதியில விலகுறாருன்னு பார்த்துட்டேன்னா வேற ஒன்றும் செய்ய தேவையில்ல. முதலாவது நாங்க வருமான கூட்ட தயாரிக்கிறோம். விற்பனை, விற்ற சரக்குங்கிறையும் பிற வருமானம் எல்லாம் போட்டு அதுக்கு பின்னால செலவுகள் எல்லாம் கழிச்சு தேரியலாகம் எடுத்து 3 பேருக்கும் சம்பளங்கள் கொடுக்கப்பட வேண்டியிருந்த ஒப்பந்தத்துல சொல்லப்பட்டிருந்தா சம்பளம், ஒப்பந்தத்துல சொல்லப்பட்டிருந்தால் மூலதன வட்டிகள் கொடுக்கப்பட்டு அதுக்கு பின்னால லாபங்களை பகிர்வு செஞ்சுட்டு லாபங்கள் பகிர்வு செஞ்சுட்டு அதுக்கு பின்னால என்ன செய்யணும்டா, லாபத்தை பகிர்வு செஞ்சு எல்லாம் செஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு கடைசியா நடைமுறை கணக்கை சமப்படுத்துவீங்க தானே. சமப்படுத்தி ஏக்கும் பிக்கும் மீதி வந்தது மீதி சென்றது கொண்டு வந்தது. அந்த ஏக்கும் பிக்கும் மீதி வந்தது மீதி சென்றது கொண்டு வரும் வரைக்கும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு சியையும் சமப்படுத்தணும். ஆனா மீதி வந்தது மீதி சென்றது கொண்டு வரல. ஏன்னா இப்ப அவர் விலகி செல்ல போறார். இந்த வருஷத்துக்குரிய எல்லா பொருட்களும் அவருக்கு பதிவு செய்யப்பட்டுட்டு அதற்கு பின்னால வரக்கூடிய மொத்த மீதிய சொன்ன மாதிரி செலவுல மீதி இருந்தா வரவு வச்சு மூலதன கணக்குக்கு செலவுக்கு மாத்தி நடைமுறை கணக்கை மூடணும். கணக்கை செஞ்சுட்டு விளக்கணும். இறுதியில விலகி ஆரம்பத்துல விலகினால் அவரை விளக்கக்கூடிய நடவடிக்கைகள் நாம் செஞ்சு முடிஞ்சிட்டுதான் கணக்கை செய்ய ஆரம்பிக்கும். இறுதியில விலகினா கணக்கை செஞ்சு முடிஞ்சதுக்கு பின்னால அவரை விளக்கக்கூடிய நடவடிக்கைகளை செய்யும். கணக்கை செஞ்சு முடிஞ்சாச்சு, இப்ப இவரை விளக்குறதுக்கு நம்ம நடவடிக்கை என்ன செய்யறோம், இவரது மீதுல வரவு வச்சு இங்க செலவு. அடுத்து என்ன செய்யறோம், நன்மதிப்பு சீராக்கம். புதிய விகிதப்படி வரவு செலவு, வரவு பழைய விகிதப்படி செலவு. அதே என்ன, புதிய விகிதம் 2 சமம், பழைய விகிதம் 3:2. அதுக்கு பின்னால அவர் சொல்ற மாதிரி உங்களோட கணக்குல சொல்ற மாதிரி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நீதிகளை கொடுத்து இப்ப இங்க கடனாக ஏதாவது விட்டு சென்றா இப்ப கொண்டு போயிட்டு வட்டியெல்லாம் போடலாம். என்னண்டா இந்த வருஷம் முடிஞ்சு ஒரு அடுத்த வருஷம் கணக்கறிக்கைகள் செய்ய போல வட்டிகள் தேவைன்னா போட்டுக்கிறார். வருட இறுதியில தானே அவர் கடனாக விட்டு செல்றாரு. இப்ப வட்டி எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வருட ஆரம்பத்தில் கடனாக விட்டு சென்றா மட்டும்தான் சட்டத்தின் அடிப்படையில ஒப்பந்தத்துல சொல்லப்பட்டு இல்லைன்னா கட்டாயம் சட்டத்தின் அடிப்படையில வட்டி கொடுக்கணும். கடனாக விட்டு செல்ற பகுதிக்கு விலகிறதாக இருந்தா ஆரம்பத்துல வருமான கூற்று மூலதன நடைமுறை கணக்க முழுமையாக முடிச்சு சி என்றவர், அதாவது விலகக்கூடிய பங்காளர்களுடைய நடைமுறை கணக்குல மீதிகளை எடுக்காம நடைமுறை கணக்க மூடி மூலதன கணக்குக்கு மாற்றும். மூலதன கணக்குல மாத்தினதுக்கு பின்னால நன்மதிப்பு சீராக்கம் செஞ்சுட்டு விலகிற பங்காளருக்கு எதை கொடுக்கணுமோ அதை கொடுத்து மீதி கடன் ஏதாவது இருந்தா கடன் கணக்கிற்கு மாத்தி அவரை அனுப்பிவிடும். இதுதான் ப்ரொசீஜர். கிளியரான பாருங்க, விளங்குதா? எனி டவுட்ஸ்? ஓகே. எனக்கு பாஸ் பேப்பர் கையில் இருக்கிற பிள்ளைகள் யாராவது எந்த வருஷத்துல பங்காளர் விலகனுடைய சீராக்கத்தை பாருங்க, 2024, 23 ரெண்டையும் செஞ்சோம். ரெண்டும் பங்காளர் சேரலன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? பங்காளர் சேரலா பார்த்தோம் கடைசி எந்தெந்த வருஷம் பங்காளர் சேரல் செஞ்சிருந்தாங்க கடைசி கிளாஸ்ல? சொல்லுங்க பாப்போம். கடைசி கிளாஸ்ல எந்தெந்த வருஷத்துடைய பங்காளர் சேரலை செஞ்சோம்? ஞாபகம் இருக்குதா?
24, 23. அப்ப 22ம் 21ம் பங்காளர் விலகலாக இருக்கும். அப்ப நீங்க 22 ஸ்டார்ட் பண்ணுங்க இப்ப. பங்காளர் விலகல்னு நினைக்கிறேன். பாருங்க பங்காளர் விலகலான்னு 22. 22ஆம் ஆண்டு 5வது கேள்வியில பி பாட்ட பாருங்க. அல்லது ஏ பாட். ஆன பகுதியை பாருங்க. ஆன பகுதியை சொல்லு. ஏ பாட்ட பாருங்க. குயிக்கா பாருங்க. பங்காளர் சேரலா விலகலா? 2022ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் கவுண்டிங். பங்காளர் சேரலா விலகலா? இருபத்தி ஒண்ணாம் ஆண்டு விலகல் இருக்கிறது சொல்லிக்கிறாங்க. அப்ப 21ஆம் ஆண்டு கேள்வி ஒரு புள்ள எனக்கு வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு விடுங்க. 21ஆம் ஆண்டு கேள்வி சரியா 9:15. உங்களுக்கு 20 நிமிஷம் தான் பண்புடைமைக்கான டைம். 9:15 இருந்து 9:35. சரியா? அப்ப 20 நிமிஷம் 9:35க்குள்ளால நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணணும். நீங்க செஞ்ச கேள்விய பர்சனல் வாட்ஸ்அப் பண்ணுங்க. 9:35க்கு நாங்க கேள்வியை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். சரியா? உங்களுக்கு 20 நிமிஷம் டைம் தாரோம். 9:15, 9:35 வரைக்கும் டைம். அவசரமாக 2021ஆம் ஆண்டு கேள்வியை செய்யறதுக்கு கிளிக் பண்ணும். கட்டாயம் ஒரு புள்ள அத வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுடுங்க அந்த கேள்வி. என்ன சில நேரங்கள்ல யார்ட்டையாவது கையில் இல்லைன்னா அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அந்த பிள்ளைகளுக்கு செய்யறது. குயிக்கா அவசரமா செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க.
இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்குது. கொஞ்சம் குயிக்கா செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, 9:35. உங்களோட 20 மினிட்ஸ் முடிஞ்சு புள்ளு. உங்களோட 20 மினிட்ஸ் முடிஞ்சு.
அப்ப நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா சரி கொஞ்சம் அவசரம். ஒரு 20 மினிட்ஸ் முடிஞ்சு செஞ்ச அளவுக்கு சரி வாட்ஸ்அப் பண்ணுங்க. செஞ்ச அளவு சரி வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிலாட்டியும் பரவால்ல. நீங்க செஞ்ச அளவு வாட்ஸ்அப் பண்ணுங்க பாப்போம். நீங்க எந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறீங்க.
ஓகே பிள்ளைகள் நாங்க பேசுவோம். பேசுறதுக்கு முன்னால ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு போறேன். இந்த 2, 3 பிள்ளைகள் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டிருந்தீங்க. எங்களுக்கு செய்யறதுக்கு ஏடா சார் எங்களுக்கு பேசிக் இல்ல. நாங்க சில கிளாஸுக்கு போனோம். இல்ல நாங்க பாடத்துக்கு பங்குடமே தொடங்கல. 6 மந்த் ஆன உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. நாங்க கூட ஆல்ரெடி ஸ்லோ தான். சரியா? ஏன்டா இந்த 6 மந்த்துக்குள்ளால உங்களுக்கு பெரிய ஒரு சிலபஸ் முடிக்க வேண்டியிருக்குது. எங்களுக்கு பெரும்பாலும் நாங்க இன்ஷால்லா கூடுதலான ஹார்ட் ஒர்க் கொடுத்தா முடிக்கணும். அப்ப நாங்க கூடுதலான ஹார்ட் ஒர்க் கொடுப்போம். நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன். அந்த 3 பேரையும் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தீங்க. உங்களுக்கு நான் எந்த ஒரு முறையில சரி அதை கிளியர் பண்ணி தரத்துக்கு நான் ஒரு வழிவகை செய்யறதுக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா? இப்ப அவசரமாக நாங்க இந்த கேள்வியை செய்வோம். நீங்க இருங்க. நீங்க 3 பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அப்படி சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு ஜாயின் ஆகல. புதுசாக வந்த இந்த 3 பேர் ஜாயின் ஆக இல்ல. அப்ப பழைய பிள்ளைகள் அவங்க செஞ்சு அனுப்பிக்கிறாங்க. கம்ப்ளீட்டா சரியா செஞ்சு அனுப்பிக்கிறாங்க. ஓகே, அதை நாங்க பாராட்டுறோம். ஓகே, அப்ப உங்களுக்கு நாங்க பங்குடைமையை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த கேள்வி செஞ்சு முடிச்சதுக்கு பின்னா நாங்க பார்ப்போம். மத்த பிள்ளைகளோட நான் கொஞ்சம் பேசுறேன் உங்களோட. நான் இந்த கிளாஸை முடிச்சுட்டு உங்களோட நான் பேசுறேன் என்ன விஷயம்னு சொல்லி. அப்ப என்றால் கொஞ்சம் ரெக்கார்டிங்ஸ் இருக்குது. ரெக்கார்டிங்ஸுக்கு மேலதிகமாக ஏதாச்சும் செய்யணும்னு அதையும் பார்ப்போம். ஓகே, ஃபுல்லா செய்யல. சரி, செஞ்சதை அனுப்புறதுக்குள்ள பார்ப்போம். எனக்கு 3 பேர் கம்ப்ளீட் அனுப்பிக்கிறாங்க. சரியா, 3 பேர் கம்ப்ளீட் அனுப்பிக்கிறாங்க. இப்ப கடைசி அனுப்பினக்குள்ள இப்ப நீங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கிறீங்க. நஷ்டத்து டைம் கொஞ்சம் கூட புள்ள. என்னால் நீங்க ஒரு 25 நிமிஷம் எடுத்துட்டீங்க. பங்குடைமை ஒன்றுக்கு மேக்சிமம் உங்களுக்கு ஒதுக்கீடுமான டைம் 20 மினிட்ஸ் தானா, 20 நிமிஷம். இதை விட கூடுதலான நேரம் நீங்க பங்குடைமைக்கு ஒதுக்குவீங்களாக இருந்தால், இதை விட கூடுதலான நேரம் நீங்க பங்குடைமைக்கு ஒதுக்குவீங்களாக இருந்தால், நீங்க என்ன செய்றீங்க? இன்னும் ஒரு கேள்வியினுடைய நேரத்தை யூஸ் பண்றீங்க. இன்னும் ஒரு கேள்வியினுடைய நேரத்தை நீங்க யூஸ் பண்றீங்கன்றதா இருக்கும். சரி, ஓகே. அப்ப அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா ஃபைனல் பேப்பர்ல கேள்விகளை செய்யறதுக்கு முடியாம போகலாம். சரி, அப்ப நாங்க பேசுவோம். லரோயன், ரவி, பிரியா ஆகிய மூவரும் பங்குடைமை ஒன்றை நடாத்தி வந்தனர். பங்குடைமையின் உடன்படிக்கை ஏற்பாடுகள் பின்வருமாறு இருந்தது என்று தந்திருக்கிறார். பங்குடைமையோட நடாத்திக்கு வந்து பங்குடைமையினுடைய உடன்படிக்கை ஏற்பாடுகள் பின்வருமாறு தந்திருக்கிறார். அப்ப நாங்க பார்க்கிறோம் இந்த பங்குடைமையில பங்காளர் சேர்றாரா விலகிறாராட்டு. உங்களுடைய கடைசியில 4வது சீராக்க பாருங்க. 31/3/2021 பங்குடைமையில் இருந்து ரவி இளைப்பாறினார், விலகிறார். எந்த டேட்ல 31/3/2021. அப்ப நாங்க நிதி அறிக்கை செய்வது 31/3/2021 தான். ஏனென்றால் வேண்டப்படுவது நீங்க வாசி பார்த்தீங்கன்னா 31/3/2021 முடிவடைந்த வருடத்துக்கான பங்குடைமையின் வருமான கூற்றுன்னு கேட்டீங்க. அப்ப பங்குடைமையின் வருமான கூற்றுன்னு 31/3/2021 முடிவடைந்த வருடத்துக்காக கேட்டிருக்கிறேன். இதுதான் வருட இறுதி திகதி. வருடத்தினுடைய ஆரம்ப திகதியாக 1/4/2020 இருந்தது. வருட இறுதியில தான் பங்காளர் விலகுவாரு. அப்ப நாங்க தீர்மானிக்க வேண்டியதுதான், இந்த வருஷத்தினுடைய கணக்கறிக்கைகளை செஞ்சு முடிச்சதுக்கு பிறகுதான் அந்த பங்காளரை பங்குடைமையிலிருந்து விலக்கணும். அந்த பங்காளரை பங்குடைமையிலிருந்து விலக்கணும். இல்லாம விலக்க இயலாது. சரியா? ஏன் பங்காளர் கடைசியில விலகுறார்? இப்ப கேட்கப்பட்ட கேள்விகள் வருமான கூற்று, நடைமுறை கணக்கு, மூலதன கணக்கு, ரவிக்கு செலுத்த வேண்டிய கடன் தொகை எவ்வளவு. அப்ப நாங்க வருமான கூற்றுக்கும் நடைமுறை மூலதன கணக்குகளுக்கும் கோமனை போட்டுட்டு கடைசியாக ரவிக்கு செலுத்த வேண்டிய கடன் தொகையை கண்டறியும். சரியா? கண்டுபிடிப்பு. உங்களுக்கான ஜூம் செட்டப் நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம். இன்ஷால்லா கம்பெனி செய்ய போல இன்ஷால்லா வேறொரு ஜூம் செட்டப்ல தான் உங்களுக்கு ஃபுல்லா கிளாஸஸ் நடக்கும். அப்ப நீங்க கம்பெனிக்கெல்லாம் இந்த ஜூம் செட்டப் எங்களுக்கு போதாது. ஸோ கம்பெனிக்கெல்லாம் வேற ஜூம் செட்டப் செஞ்சு கொண்டிருக்கிறேன். அது இன்ஷால்லா சரி வந்துடும். அதுல நாங்க உங்களுக்கு கிளாஸஸ் நடத்துவோம். இன்ஷால்லா கம்பெனி அக்கௌண்டிங் நெக்ஸ்ட் வந்து அதுதான் நாங்க போவோம். சரி, அதுக்கு நாங்க இன்ஷால்லா செய்வோம். சரி, வாங்க.
நான் சொல்லுவோம் நடைமுறை கணக்கு மூலதன கணக்கு அதனால வருமான கூற்று. முதலாவது செய்ய வேண்டிய வேலை ஆரம்ப மீதிகளை வைக்கிறது. முதலாவது செய்ய வேண்டிய வேலை ஆரம்ப மீதிகளை வைக்கிறது பார்ப்போம். மூலதன கணக்கினுடைய ஆரம்ப மீதிகள் பரீட்சை மீதில தரப்பட்டிருக்கிறது. நடைமுறை கணக்கினுடைய ஆரம்ப மீதிகளும் பரீட்சை மீதில தரப்பட்டிருக்கிறது. மூலதன கணக்கினுடைய ஆரம்ப மீதிகள் லரோயன் ரவி பிரியா 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 லரோயன் ரவி பிரியான்னு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. சரி, அப்ப நாங்க மீதிகள் வைப்போம். மீதி மீதி லரோயனுக்கு 4000, ரவிட கணக்குல 3000, பிரியாவினுடைய கணக்குல 2000. லரோயனுக்கு வந்து செலவு மீதி தந்திருக்கிறார் 100, ரவிக்கு செலவு மீதி தந்திருக்கிறார் 90, பிரியாவுக்கு வரவுல பாருங்க பரீட்சை மீதியினுடைய வரவு பக்கம் தான் இருக்குது. மீதி வந்து 60. அப்ப இங்க வரவு தான் பிரியாவுக்கு வைக்கணும் 60 மீதி. சரி, அடுத்த விஷயம் பங்குடைமை செய்யும் பொழுது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பங்காளனுடைய பங்குடைமையினுடைய ஒப்பந்தத்தை நீங்க நிறைவேற்றிட்டு வரணும். அதுக்கு பின்னால்தான் சீராக்குகளுக்கு போகணும்னு சொல்லி. சரி பாப்போம். ஒப்பந்தத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு பங்காளரும் மாதாந்தம் 50,000 சம்பளத்துக்கு உரித்துடையவர்கள். மாதாந்தம் 50,000 சம்பளத்துக்கு உரித்துடையவர்கள். அப்ப பங்காளனுடைய மாத சம்பளம் கட்டாயம் பங்குடைமையினுடைய வருமான கூற்றுக்கு கீழாக செய்யப்படக்கூடிய பகிர்வு கூற்றுலதான் நீங்க போடணும். பகிர்வு கூற்றுல போடணும். இப்ப தேடிய லாபம் எடுக்கிறதுக்கு தேவையான இடத்தை விட்டுட்டு போடணும் பங்காளர் சம்பளம். மாதத்துக்கு 50 என்றால் வருடத்துக்கு 600 வரும். வருடத்துக்கு 600 வரும். அப்ப பங்காளர் சம்பளம் லரோயன் ரவி பிரியா 3 பேருக்கும் 600 வீதம் கொடுக்கும். 1800. 1800. அடுத்தது ஒவ்வொரு பங்காளரும் வருட ஆரம்பத்தில் உள்ள மூலதன மீதியின் மீது 10% வட்டி குறிப்பிடுவது. சரி, அதுக்கு முன்னால சம்பளத்தை இங்க போடும். நடைமுறை கணக்கு அங்க போடுறதோட நடைமுறை கணக்குல சம்பளத்தை போடும். 600 600 600 கட்டாயம் போடும். அதுக்கு பின்னால சொல்லப்பட்ட 2வது ஒப்பந்தம் தான் ஒப்பந்தத்துல வந்து பங்குடைமையினுடைய லாப நட்ட வீதம் 5க்கு 3க்கு 2 சொல்றா. அது புறவு தேவைப்படும், அதை நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு புறவுதான் சம்பளத்தை பத்தி பேசினா சம்பளத்தை போட்டு. இப்ப என்ன சொல்றாரு, பங்குடைமையில வருட ஆரம்ப மீதியில் உள்ள மூலதன மீதிக்கு 10% வட்டி கொடுக்கும். ஆரம்ப மூலதன மீதி இங்க இருக்கு, இவருக்கு 10% வட்டி. அப்ப வட்டின்னு போட்டு லரோயன் ரவி பிரியாவுக்கு 4000க்கு 10% 400, 3000க்கு 10% 300, 2000க்கு 10% 200 கொடுக்கும். கொடுத்தால் 700 900. இங்க வட்டி கொடுக்கணும். மூலதன வட்டி 400 300 200 மூலதன வட்டி கொடுத்திருக்கும். அடுத்தது சொல்றாங்க ஒவ்வொரு நன்மதிப்பு தொடர்புடைய எல்லா சீராக்கங்களும் இவ்வருடத்தில் இப்ப பரீட்சை மீதி தரப்பட்டிருக்கு. பரீட்சை மீதி நாங்க எங்களுடைய ஒப்பந்தம் தொடர்பான எல்லா விஷயங்களும் முடிஞ்சு பரீட்சை மீதியை நாங்க இப்பவே நாங்க பார்க்கறது இல்லை, சீராக்கங்களை செஞ்சு கொண்டு வருவோம். அதுக்கு பின்னால் கடைசியாக பரீட்சை மீதிக்கு போகும். இவ்வருடத்தில் பங்காளரால் பெறப்பட்ட சம்பளங்களும் பற்றிய பொருட்களும் பின்வருமாறு. சம்பளங்கள் பெறப்பட்டிருந்தா கட்டாயம் வரவு வைக்கணும். செலுத்திய சம்பளம் பங்காளருக்கு சம்பளம் செலுத்தியிருந்தா அது கட்டாயம் நடைமுறை கணக்குல வரவுக்கு வரணும். லரோயனுக்கு வந்து எவ்வளவு செலுத்திக்கிறாங்க 500, பிரியாவுக்கு ரவிக்கு 400, பிரியாவுக்கு 300 செலுத்திக்கிறாங்க.
வரவுல வைக்கப்படும். பற்றிய பொருட்களும் சொல்லிக்கிறாங்க. பற்று கட்டாயம் நீங்க வரவுல வைக்கப்படும். இவர் 80, இவர் 20. அதுக்கப்புறம் கீழே பார்ப்போம். பங்காளருக்கு செலுத்தப்பட்ட சம்பளங்கள் செயற்பாட்டு செலவில் பதியப்பட்டுள்ளது. பங்காளர் சம்பளங்கள் செலுத்த வேண்டிய சம்பளம் மூலதன கணக்குல போடப்படும், இங்க கழிக்கப்படும். அது அல்லாம செலுத்தின சம்பளத்தை மறுபடியும் செயற்பாட்டு செலவுக்குள்ள காட்டலாம். அப்ப செயற்பாடு செலவு மொத்தம் 3500 செயற்பாட்டு செலவு அது கழிக்கப்படும். அந்த 3500க்குள்ள உள்ளடக்கப்பட்டுள்ள இந்த சம்பளம் 9,200 பிழை. அப்ப அதை கழிச்சுதான் எடுக்கும், கழிச்சு போடும். ஏண்டா அந்த சம்பளத்தை கொண்டு போயிட்டு நாங்க போன கிளாஸ்லயும் பேசினோம், போனதுலயும் இதே மாதிரி ஒரு சீராக்கம் வந்துச்சு. அதை கொண்டு போயிட்டு எங்களோட நிறுவனத்தினுடைய செயற்பாட்டு செலவுல காட்டல. நாங்க இங்க ஏற்கனவே டிடெக்ட் பண்றோம். தேடி லாபத்தை எடுத்த பிறகு அந்த 1800 சம்பளத்தை கழிக்கிறோம். அப்ப அந்த 1800ல கொடுத்ததை திரும்பவும் செலவுண்டாகவும் எங்களுக்கு காட்ட இயலாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பற்றிய இந்த பொருட்கள் கணக்கு புத்தகங்களில் பதியப்படவில்லை, பௌதீக இருப்பு கணக்கெடுப்பு செய்யப்பட்டுள்ளது. கொள்வனவு கணக்கு நாங்க செலவு வைக்கணும். இங்க வர 100 பற்றிய பொருட்களை கொள்வனவு கணக்கு செலவு வைக்கணும். கொள்வனவு இல்ல, விற்பனைக்கு விற்பனை அதுல 4000 இருக்குது. அந்த 4000த்துல மைனஸ் பண்ணீங்கன்னா சரி இந்த 100 என்ன செலவு வைக்கக்குள்ள இது வந்து வளமையா பாருங்க. ஒவ்வொரு வருஷமும் இதே சீராக்கம் தான் வந்து கொண்டிருக்கிறோம். நாங்க போன கிளாஸ்லயும் இதே சீராக்கத்தை தெளிவா பேசிட்டு இருக்கிறோம். ஞாபகம் இல்லாட்டி ரெக்கார்டிங்ஸ் தான் குரூப்ல போட்டிக்கிறோம், போயிட்டு பாருங்க. பரீட்சை மீதியில் காட்டப்பட்டுள்ள கடனானது லரோயினா 1/4/2020 பங்குடைமைக்கு வழங்கப்பட்டுள்ளது. இக்கடன் மீதான வட்டி செலுத்தப்படவோ அல்லது கணக்கில் செய்யப்படவோ இல்லை. நாங்க கணக்கறிக்கைகள் செய்யறது 31/3/2021. இப்ப வருட ஆரம்பத்திலேயே லரோயன் எங்களுக்கு கடன் தந்திருக்கிறார். லரோயன் எங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறாரு? கடன் தந்திருக்கிறாரு 2000. அப்ப அந்த கடனுக்கு வட்டி செலுத்தப்பட்டும் இல்லை, அதே போல கணக்குல வைக்கப்பட்டும். இப்ப நாங்க போயிட்டு பார்க்கணும், லரோயன் கடனுக்கு எங்களுடைய ஒப்பந்தத்துல ஏதாவது வட்டி சொல்லிக்கிறான்னு பார்த்தா ஒப்பந்தத்துல பங்காளர் கடன் தொடர்பான வட்டிகள் எதுவும் சொல்லப்படல. பங்காளர்ட கடன் தொடர்பான எந்த வட்டியும் சொல்லப்படல. நீங்க இது பாருங்க, ஒப்பந்தத்துல ஏதாவது பங்காளர் வழங்கின கடனுக்கான வட்டி சொல்லிக்கிறான்னு சொல்லுங்க. இல்ல, பங்காளர் சம்பந்தமான கடன் வட்டி சம்பந்தமா சொல்லப்படல. ஒப்பந்தத்துல குறிப்பிடப்பட இல்லைன்னா நாங்க சட்டத்தின் அடிப்படையில 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டத்தின் 24வது சரத்துல சொல்லப்படுது எப்படின்னா, பங்குடைமையில இருக்கக்கூடிய ஒரு பங்காளர் பங்குடைமைக்கு கடன் வழங்கி இருந்தா அவரோட கடனுக்கு 5% வட்டி கொடுங்க. ஒப்பந்தத்துல சொல்லில்ல. நான் கட்டாயம் லரோயண்ட கணக்கு 2000க்கு 5% வட்டி கொடுத்தே ஆகும். அப்ப 2000க்கு வட்டி 100 வருஷம், 10% 200, வட்டி 100 வருது. அதான் லரோயனுக்கு கொடுக்கணும். வட்டின்னு போட்டு 2000க்கு 5% கட்டாயம் கொடுத்தா 100க்கு 5. பரீட்சை நீங்க சொல்லப்படலன்னா சரி, ஒப்பந்தத்துல சொல்லப்படலன்னா சட்டத்தின் அடிப்படையில கொடுக்கும். இதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, அப்ப லரோயண்ட கடனுக்கு வட்டி கொடுத்தாச்சு. கடைசியாக பாருங்க, 3வது சீராக்கும். இவரிடத்தில் ரவி தனது சொந்த காசிலிருந்து 20,000 பங்குடைமையின் கடன் கொடுத்தோருக்கு செலுத்திய போதிலும் இது கணக்கு புத்தகங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கவில்லை. அப்ப ரவி கொடுத்திருக்கிறாருந்தா ரவிக்கு திருப்பி இந்த காசை கொடுக்கணும். கடன் கொடுந்ததுக்கு கொடுத்த காசு. அப்ப ரவிக்கு கொடுக்கணும் என்றா 20,000 ரவியில கணக்கு ரவிக்கு தானே கொடுக்கணும் திரும்ப. இப்ப ரவிட கணக்குல 20,000 வைக்கும். கடன் கொடுத்தோர் மீதில அந்த 20,000 குறையும். நாங்க இங்க நிதிநிலைமை கூட்டு செய்யறது இல்லை என்றதால எங்களுக்கு கடன் கொடுத்தோர் தொடர்பான தகவல்கள் தேவையில்லை. 1700 கடன் கொடுத்தோர் பரீட்சை மீதில் இருக்குது பாருங்க. அந்த 1700ல இருந்து 20 குறையும். பதியப்பட்டு இல்லை, இப்ப 15 குறைஞ்சிடும். இப்ப ரவி இலைப்பாடுற விஷயம் தான் இருக்குது. அப்ப ரவி இலைப்பாடுறதுக்கு போத மற்ற விஷயங்களை நாங்க முடிச்சிடும். பரீட்சை மீது இருக்கக்கூடிய பேலன்ஸ் விஷயங்களை போடுவோம் பாருங்க. ஆதனம் பொறியினுடைய கொண்டு செல் தொகை நாங்க எங்க
நிதிநிலைமை கூற்று செய்யற இல்லைன்றதுனால தேவையில்லை. முதலீடும் எங்களுக்கு நிதிநிலைமை கூற்று செய்யறதுனால தேவையில்லை. விற்பனை 12,000 கொண்டு போயிட்டு போடுறது கட்டாயம் வருமானம். விற்பனை 12,000 கட்டாயம் போடப்படும். போட்டாச்சு. விற்பனைக்கு ஏதோ கொண்டு போய்த்துட்டோம். செயற்பாட்டு செலவுகளையும் கொண்டு போய்த்துட்டோம். காசு எங்களுக்கு தேவையில்லை நிதிநிலைமை கூற்று செய்யறது இல்லை என்பதால, இறுதி இருக்கும் தேவையில்லை நிதிநிலைமை கூற்று செய்யறது இல்லைன்றதுனால, கடன் கொடுத்தோரும் தேவையில்லை. மூலதன கணக்கினுடைய ஆரம்ப மீதி நடைமுறை கணக்குடைய ஆரம்ப மீதியை கொண்டு போயிட்டு போட்டுட்டோம். கடன் கணக்குல என்ற அதர் கணக்குகளும் தேவைய விஷயங்கள் முடிஞ்சு இருக்குது. மற்ற விஷயங்களை நாம செஞ்சு முடித்தோம். 3009 மைனஸ் மைனஸ் ஆனால் 8100 வரும் மொத்த லாபம். மொத்த லாபம் நீன 1200 போன 2300. அப்ப 2 செலவு கழிச்சால் 5700 தேறிய லாபம். 5700 தேறிய லாபம் எடுத்தீங்க. 5700 இருந்து 2700 கழியணும். கழிஞ்சா 3000 பகிரப்பட வேண்டிய லாபம். பகிர வேண்டிய லாபம். இப்ப இந்த லாபத்தை லாப நட்ட விகிதம் 5க்கு 3க்கு 2 பண்ணி லரோயன் பிரியா லரோயன் ரவி பிரியா 5க்கு 3க்கு 2 பகிரணும். 10 பங்காக பிரிச்சா ஒரு பங்கு 300 வரும். அப்ப அந்த 300 பங்கு லரோயனுக்கு 5 கொடுக்கணும் 1500. அதே போல 10 பங்காக பிரிச்சா 300 ரவிக்கு 3 கொடுக்கும். 3 கொடுக்கணும்னா 9. மற்றவருக்கு 2 கொடுக்கணும். அப்ப 600. அப்ப டோட்டலா 1500 3000 வரும். அப்ப 3000 சரியாக மைனஸ் ஆகும். இங்க நீங்க கொண்டு போயிட்டு லாபம் என்று போட்டு போடும். லாபம் இவருக்கு 1500, இவருக்கு 900, இவருக்கு 600. இப்ப நீங்க என்ன செய்வீங்க? லரோயன் பிரியாடையில சமப்படுத்திடுவீங்க. லரோயன்டையும் ரவிடையும். பிரியா தானே விளங்குறாரு கடைசியா. பாப்பா யார் விளங்குறாரு? ரவி விளங்குறாரு. ரவி தான் விளங்குறாரு. நடு நீக்கிற பங்கால விளங்குறாரு. அப்ப பிரியாடையும் லரோயன்டையும் சமப்படுத்தி முடிச்சிடு. 100, 600, 700. இப்ப ரவியில சமப்படுத்தி ரவியில மாத்தணும். நிறைய மூலதன கணக்கு 900, 1800, 1820, 1910, 1910, 1910 இருந்து 420 போகும். அப்ப 410 போனால் 1500, 1490 மூலதன கணக்கு போட்டு 1490 மாறும். ஷார்ட் ஆகிற அமௌண்ட் 1490. இத நடைமுறை கணக்கு இங்கேயும் மாறும். 1490. ரவி தானா? ரவி நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இவங்க 2 பேரும் சமப்படுத்தி எடுத்தாச்சு. இவட மீதிய சமப்படுத்தி ஷார்ட் ஆகிற அமௌண்ட இங்க வரவுல வச்சு இங்க செலவுக்கு மாத்தும். இப்ப நன்மதிப்பு 1500 சொல்றான். பழைய விகிதத்தின்படி செலவு வைக்கணும். அப்ப நன்மதிப்பு 5க்கு 3க்கு 2, 1500 10 பிரிச்சா 150, 5ஆல பிரிச்சா 750, 3ஆல பெருக்கினா 450, 2ஆல பெருக்கினா 300. புதிய விகிதம் சொல்றாங்க 3க்கு 2. அப்ப 5ஆல பிரிக்கணும். 1500 5ஆல பிரிச்சா 300. நன்மதிப்பு இங்க 300 3ஆல பிரிக்கிறாங்க 900,
இங்க பிரியாவுக்கு வைக்கணும் 600. அவங்க 2 பேரும் தானே இருக்கிறாங்க. ரவி தானே விலகுறாரு. நல்லா பார்த்துக்கணும். 4750 2300 அவங்கள சமப்படுத்தி விட்டு அவங்களோட வேலையை முடிச்சிடும். 4750 2300. அப்ப மீதி சென்றது 4850 இருந்து 900 கை மைனஸ் ஆகும். 900 மைனஸ் ஆகும். மைனஸ் ஆனால் வரும் 3850. 2300 இருந்து 600 மைனஸ் ஆனா 1700. இப்பதான் இவட்ட கணக்கு 4000 4800 4940. 4940 இப்ப ரவிக்கு கொடுக்கணும். அத சொல்றான், முதலீட்டின் உடைமையை மாற்றுவது. முதலீடு ஒன்று பரீட்சை மீது இருக்குது பாருங்க, 1200. அந்த முதலீடை இவருக்கு கொடுக்கணும். அப்ப இந்த முதலீடு 1200 மைனஸ் ஆகும். 4940 இந்த 1200 மைனஸ் ஆனா இன்னும் 3740 கொடுக்கும். அந்த 3740ல அடுத்தது அலுவலக உபகரணங்கள் வந்து 300. அலுவலக உபகரணம் 3740ல 300 போனா இன்னும் 3440 மிச்சம். அத கடனாக மாற்றும். 3440. அத கடன் கணக்கிற்கு மாற்ற வேண்டி வரும். அப்ப பாருங்க, 4940 அதுல 1200 முதலீட மாத்தி இருக்கிறோம். அவன் சொல்றான் 300 அலுவலக உபகரணம் கொடுக்கணும். பேலன்ஸ் இருக்கிற 3440 என்ன செய்யணும்? கடன் கணக்கிற்கு மாற்றி விடணும். கடன் கணக்கிற்கு மாற்றி விடணும். பாருங்க, வருமான கூட்ட செஞ்சு நடைமுறை கணக்க செஞ்சு லரோயன் பிரியா இவங்க 2 பேர்த்தையும் நடைமுறை கணக்க சமப்படுத்தி முடிச்சுட்டு ரவியில நடைமுறை கணக்கு சமப்படுத்தி அதை கொண்டு போனோம் மூலதன கணக்கு. அதுக்கு பின்னால நன்மதிப்பு சீராக்கம் செஞ்சிட்டு மத்த 2 பேரையும் மீதி செல்வது எடுத்ததுக்கு பின்னால ரவிக்கு கொடுக்க வேண்டிய 4940 அவங்க சொன்னபடி முதலீடு 1200, அலுவலக உபகரணம் 300, கடன் 3440 பிரிச்சு கொடுத்தோம். ரவிக்கு கொடுக்க வேண்டிய காசுல எங்களோட நிறுவனத்துக்கு சொந்தமான 1200 முதலீட ரவிக்கு கொடுத்தோம். அப்ப 1200 குறைஞ்சாச்சு. இன்னும் 300 அலுவலக உபகரணம் கொடுக்கும். இன்னும் 300 குறைஞ்சாச்சு. பேலன்ஸ் இருக்கிறது 3440. அது கடன் கணக்கு. அப்ப கடன் தொகையை கேட்டிருக்கிறாங்க. 3440 தான் கடன் கணக்காக சொல்லணும். அப்ப போன கிளாஸ்ல செஞ்ச அதே சீராக்கங்கள் தான் 2021 வந்து பாருங்க, வளமையாக பங்குடைமையில வரக்கூடிய சீராக்கங்கள் ஒரே மெத்தட்ல ஒரே மாதிரி வந்து கொண்டிருக்குது. லேஸ். அதனாலதான் மிச்சம் டீப்பா எங்களுக்கு பேசவும் தேவைப்படல. ஏன்னா போன கிளாஸ்ல பார்த்த அதே விஷயம். முதலீட்டை வந்து மூலதன கணக்குக்கு வரவுன்னு வச்சுக்கோங்க. மூலதன கணக்குல வரவுல 1200 வச்சுக்கோ. சரி, ஏன்னா அது அவருக்கு கொடுக்கிற சுட்டு வேற அமைப்புல இல்ல. முதலீடு மூலதன கணக்குக்கு வரவுல வாதம் இல்லையான்னு கேட்டா முதலீட்ட ரவிக்கு கொடுக்கறதுனால மூலதன கணக்குல வரவுல வச்சுக்கிறோம். ரவியிடம் கொடுக்க வேண்டிய தொகையில குறைச்சி 4940 ரவிக்கு கொடுக்கணும். அதுல 1200 அந்த முதலீட்டு மீதியும் கொடுக்கப்பட்டதுனால அவருக்கு கொடுக்க வேண்டிய 4940 அந்த 1200 குறைச்சிருக்கிறோம், மைனஸ் பண்ணிக்கிறோம். அது அல்லாம 300 3440 கடனும் அலுவலக உபகரணம். பாருங்க, இந்த கேள்வி கிளியரா டவுட் இருந்தா பாருங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா மூணாவது கேள்விக்கு தனியாக நீங்க ஆன்சர் போட்டு கொடுக்கணுமா? கடன் தொகை வந்து 3440 சொல்லி, இல்லாட்டி அதுக்கான புள்ளி கிடைக்காத உங்களுக்கு.
குயிக்கா பாருங்க. எனி டவுட்ஸ்? வேற ஏதாச்சும் டவுட் இருக்குதானே பாருங்க. ஓகே. அப்ப எனக்கு அந்த